delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. இல்ல மூப்பனாருக்கு ஏன் அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு காரணம் இருக்கும். இல்ல பாஜகவனா அவர் நேர் எதிர் சித்தாந்தம். அவர் காங்கிரஸ்கார். ஆரம்ப கால காங்கிரஸ். ஆரம்பம் இல்ல, அவர் ரத்தமே காங்கிரஸ் ரத்தம். அவர் இருந்தாருன்னா நீ கண்ணீர் ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பாரு. அவருடைய உடை மட்டும் தூய்மை கிடையாது. அப்படி தூய்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர், தூய்மையான காங்கிரஸ்கார். இல்ல அவருக்கு செல்வாக்கு எப்படி கிடைக்குது மக்கள் மத்தியில் அவ்வளவு? இல்ல அவரு ஒரு பெரும் கபிஸ்தலம்ங்கிற ஒரு ஊர் தஞ்சாவூர்ல பெரும் பணக்காரர், பெரிய பண்ணையார், நிலப்பழங்கள் சொத்துக்கள் ரொம்ப பெரிய பண்ணையார். ஆனால் ரொம்ப எளிமையான மனிதர். கதிர வேஷ்டி கதர் சட்டை, ஒரு ஸ்லீப்பர் செப்பல் போட்டிருப்பாரு, வெத்தலை பாக்கு போட்டிருப்பாரு, அதிகமாக பேச தெரியாது. அப்படி ஒரு கிளீன் ஹேண்டு. அவர் என்ன பண்றாருன்னா 99ல் திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டோடனே திமுக கூட்டணி வெளியேறி தனியாக நிற்கிறார். தனியாக நின்று தேர்தல் சந்திக்கிறாரு. அப்போ வேட்பாளர் போட்டாங்க. அப்போ தான் வந்து பிசிகாவை அரசியல் கட்சியாக்கி அரசியல் கூட்டு வர்றாரு. அது வரைக்கும் திருமாவளவன் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு மதுரையில். எப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகன் எந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தார், எந்த கொள்கையை தன் உயிர் மூச்சாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர், கரைவடியாத சொந்தத்துக்கு கைக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய உயரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய மகன் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நீங்க ஒட்டுமொத்தமாக பாஜக போய் சம்பாதிக்கிறீங்க. சார் இப்போ அவருக்கு களத்தில் என்ன செல்வாக்கு இருக்குது சார்? இப்போ ஒரு செல்வாக்கு இல்லைங்கிறனால அங்கே இருக்கிறாரு. இப்போ எந்த அரசியல் எடுத்தாலும் அவருக்கு ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு திமுக எடுத்து சென்னை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி எடுத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கோட்டை. சார் இவருக்கு என்ன கோட்டையா இருக்கு? இவருக்கு கோட்டை ஒரு வீடும் ஆஃபீஸ் தான். வேலை பார்க்குற 10 பேர் இருப்பாங்க. அவங்க ஏன் மூப்பனார் மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கோ அரசியல் கட்சிகளோட பெரிய ஒரு புரிதலோ தொடர்போ இல்லை அப்படின்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவர் சுருங்கிட்டார். அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அங்கேயும் அவருக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தர மாதிரி தெரியல. இல்லை அவருக்கு வாங்கி இப்போ 10 சீட் கொடுத்தா ஆள் இருக்காங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி 10 சீட்டில் நிற்கிறீங்கன்னா ஐயோன்றாப்ல. அவருக்கு நெஞ்சில் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு கட்சி வச்சிருக்காங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும், அதை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி செயல் திட்டம் எதுவுமே இல்லையா? ஒரு 10 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தவர், மூப்பனாருடைய பேரை பயன்படுத்துகிறவர் அப்படிங்கிறோம். நீங்கள் ஒரு லிட்டர் பேடாக இருக்குது. அதுக்கு அவர் எடுத்த அரசியல் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல. எதிரி கட்சியாக இருந்தது உதிரி கட்சியாக. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த கட்சிகளில் ஒன்று தமிழ் மாநில காங்கிரஸ். ஒரு காலத்தில் மூப்பனாரை சொல்லும்போது அவர் இங்கே அரசியல் அதிகாரத்தை மாற்றக்கூடிய அளவில் ஒரு செல்வாக்காக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 22 அந்த மாதிரி நேரங்களில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இருந்துச்சு. ரஜினியை கூப்பிட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய ஒருத்தர் நமக்கு தெரியும். ஸோ அப்படி மக்கள் செல்வாக்கோடு இருந்த இன்னைக்கு கட்சி இன்னைக்கு ஜி.கே. வாசன் வந்ததுக்கப்புறம் தமாக அப்படி சுருக்கமாகி இப்போ அதோடைய செயல்பாடு என்னவா இருக்குது, செல்வாக்கு என்னவா இருக்குது அப்படின்ற கேள்வி. தமாகாவுக்கு ஒரு காலத்தில் சின்னம் சைக்கிள் சின்னம், அது பஞ்சராகி ஓரமாக கிடக்கு. இப்போ அந்த மூப்பனார் ஓட்டிய சைக்கிள் இன்னைக்கு பஞ்சராகி கிடக்கு ஓரமாக. ஐயா மூப்பனார் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கும். ரொம்ப ஒரு க்ளீன் ஹேண்ட் அரசியல்வாதி, ரொம்ப ஒரு டீசென்ட் பொலிட்டிஷியன். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாற்று கட்சி இருக்க கூட அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறதுக்கு பேச மாட்டாங்க. அவரும் அதிகமாக பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கார். 91, 96 அப்படிங்கிறது ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கு பிறகு நரசிம்மராவ் மத்தியில் ஆட்சியில் வர்றார். ஆட்சியில் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதிமுக கீழே ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில், மேலே நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கிறாரு. 91, 96 ஆட்சிக்கு தமிழ்நாட்டினுடைய பல வரலாறுகளை சொன்ன ஆட்சி. அதிமுக அப்போ தான் முதல் முறையாக ஜெயலலிதா தலைமையான அதிமுக ஆட்சிக்கு வருது. அப்போ தான் வளர்ப்பு மகன் திருமணம், திடீர்னு ஒருத்தர் வளர்ப்பு மகன் எடுத்துக்கிட்டா அப்படின்னு ஒரு பிரம்மாண்டமான திருமணம் நடத்தி அதில் ஒரு பெரிய விமர்சனமாச்சு. மகாமகத்தில் போய் குளிக்க போகிறோம் நானும் என் சகோதரின்னு போய் அந்த கூட்ட நெரிசலில் பல பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி அந்த ஆட்சியின் மீது பயங்கரமான அதிருப்திகள், பயங்கரமான ஒரு கோபத்தில் தமிழ்நாட்டு மக்கள் இருந்தாங்க. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் பக்கம் அவரையும் வம்பிழுத்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ 96 தேர்தல் வருது, தமிழ்நாடுக்கான சட்டமன்ற தேர்தல் வருது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ஐயா மூப்பனார் என்ன பண்ணுறாரு, இந்த முறை அதிமுக மீது பயங்கர அதிருப்தி இருக்குது. நீங்கள் நம்ம திருப்பி காங்கிரஸ் அதிமுக கூட்டணி போட்டோம்னா இங்கே ஜெயிக்க முடியாது, இது மக்களுடைய எண்ணத்திற்கு எதிரான விஷயமா இருக்குது, நம்ம இந்த முறை கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு தலைமை இடத்துக்கு சொல்கிறாரு. அந்த நேரத்தில் தலைமை ஒரு முடிவு எடுத்து அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாங்க. உடனே மூப்பனார் என்ன பண்ணுறாருன்னா வேண்டாம் இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமாக வெளியில் வர்றாரு. அவரோடு கிட்டத்தட்ட 90% முக்கிய நிர்வாகிகள் பூரா வெளியே வந்துட்டாங்க. பீட்டர் அல்போன்ஸ், சிதம்பரம், அப்புறம் மொத்தமாக அப்படியே வெளியே வந்துட்டாங்க. ஐயா மூப்பனாரோட வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே நம்ம ஒரு இயக்கமாக ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சத்தியமூர்த்தி பவன் ஒரு கைவசம் தான் இருந்துச்சு. குறிப்பிட வேண்டிய விஷயம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக சத்தியமூர்த்தி பவன் இருந்தது. ஐயா மூப்பனார் தான் கைவசம் வச்சிருந்தார். ஏன்னா 90% நிர்வாகிகள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, குமரி ஆனந்தன் தலைவராக்குறாங்க.
குமரி ஆனந்தன் டீனரில் ஒரு ஆஃபீஸை போட்டு அவர் தனியாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நடத்துறாரு தமிழ்நாடுக்கு. தேசிய காங்கிரஸ் நடத்துறாரு. இவர் இங்கே சத்தியமூர்த்தி பவன் இவரோட கைக்கு வந்துருச்சு. 96 தேர்தலை வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிங்கிற ஒரு பேரை ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து அதிமுக கூட்டணி ரஜினி வாய்ஸ் கொடுக்குறாரு. ரஜினிகாந்த் சொல்கிறார், தமிழ்நாட்டை அண்ணாவனாலையும் காப்பாற்ற முடியாது, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா அப்படின்னோடனே அந்த வார்த்தை தான் ஒட்டுமொத்த தேர்தலையும் மாற்றி போடுச்சு. அப்போ திமுக காங்கிரஸ் எதிர்கட்சியாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வருது, ஆட்சிக்கு வந்து திமுக வருது. வரப்போ அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் தமிழ் மாநில காங்கிரஸ். எதற்காக தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்தார்? ஐயா மூப்பனார் ஜெயலலிதாவை எதிர்த்து ஆரம்பித்தார். ஜெயலலிதாவுடைய அரசாங்கத்துக்குமே அதிருப்தி இருக்குது, மக்கள் வந்து திருப்பி ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களோட தொடர்ந்து பண்ண முடியாதுன்னு ஆட்சிக்கு எதிர்த்து பண்ணுறாரு. அதற்கு பிறகு 96 வந்து கூட்டணியோட திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர்றாரு. தமிழ் மாநில காங்கிரஸ் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்குது. அப்போ 96 98 வரைக்கும் வந்து 3 பொது தேர்தல் வருது இந்தியாவுக்கு. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டே இல்லை. சில கட்சிகள் பாஜக அல்லாத கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக ஃபார்ம் பண்ணி ஒரு தேர்தலை சந்திச்சு ஐக்கிய குஜராலா கொஞ்ச நாள் பிரதமராக்கினாங்க. அப்புறம் தேவகவுடாவை கொஞ்ச நாள் பிரதமராக்கினாங்க. வாஜ்பாய் திருப்பி 13 மாதம் பிரதமராக இருந்தார். எந்த கவர்மெண்ட்டுமே ஸ்டேபிளாக இல்லாமல் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழி இல்லை, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ், வெயிட்டான ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரும், வருஷத்துக்கு ஒரு பொது தேர்தல் வந்தோம்னா நாட்டுக்கு நல்லது கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் வராது, செலவு அதிகம் அப்படிங்கிற முடிவு பண்ணுறப்ப திமுக கூட ஆதரவு கேட்குதுக்கு பிஜேபி. நாங்கள் வாஜ்பாய் தலைமையிலான கவர்மெண்ட் நாங்கள் வந்து தேர்தல் சந்திக்க போகிறோம், என்டிஏ அப்போ உள்ள என்டிஏ, நீங்கள் வந்து கூட்டணிக்கு வரணும்னு கேட்குறாங்க. அப்போ திமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது. அப்போ ஐயா மூப்பனார் என்ன சொல்கிறாரு, எந்த காரணத்தும் கொண்டும் எந்த சூழல்லையும் பாஜகவோடு நான் கூட்டணிக்கு வர மாட்டேன். எவ்வளோ பிடிப்படந்துக்கார பாருங்க. அப்போ திமுக கூட்டணி வெளியேறாரு. திமுக கூட்டணியில் வெளியேறி தனியாகவே தேர்தலை சந்திக்கிறார். அப்போ தான் இல்லை மூப்பனாருக்கு ஏன் அந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பு, அதுக்கு காரணம் இருக்கும். இல்லை பாஜகனா அவர் நேர் எதிர் சித்தாந்தம், அவர் காங்கிரஸ்கார். ஆரம்ப கால காங்கிரஸ் ஆரம்பம் இல்லை, அவர் ரத்தமே காங்கிரஸ் ரத்தம். அவர் இருந்தாருன்னா நீ கண்ணீர் ரத்த கண்ணீர் அடிச்சிருப்பாரு. அவருடைய உடை மட்டும் தூய்மை கிடையாது, அப்படி தூய்மையாக வாழ்ந்த ஒரு மனிதர், தூய்மையான காங்கிரஸ்கார். இல்லை அவருக்கு செல்வாக்கு எப்படி கிடைக்குது மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய? இல்லை அவர் ஒரு பெரும் கபிஸ்தலம்ங்கிற ஒரு ஊர் தஞ்சாவூரில் பெரும் பணக்காரர், பெரிய பண்ணையார், நிலப்பழங்கள் சொத்துக்கள் ரொம்ப பெரிய பண்ணையார். ஆனால் ரொம்ப எளிமையான மனிதர். ஒரு கதர் வேஷ்டி கதர் சட்டை, ஒரு ஸ்லீப்பர் செப்பல் போட்டிருப்பார், வெத்தலை பாக்கு போட்டிருப்பார், அதிகமாக பேச தெரியாது, அதிகமாக. ஆனால் அவர் மேல் ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்துச்சு மக்கள் மத்தியில். ஒரு க்ளீன் ஹேண்ட் அரசியல்வாதி, சம்பாதிக்கிறதுக்கு அரசியல் வரல, சேவைக்காக வந்திருக்காருன்னு எல்லா கட்சியிலுமே அவரை வந்து ரொம்ப மதிப்பாங்க. ஜெயலலிதா கூட அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணல, யாரும் கடுமையாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு க்ளீன் ஹேண்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 99 திமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டோடனே திமுக கூட்டணி வெளியேறி தனியாக நிற்கிறார், தனியாக நின்று தேர்தல் சந்திக்கிறாரு. அப்போ வேட்பாளர் போட்டாங்க. அப்போ தான் வந்து பிசிகாவை அரசியல் கட்சியாக்கி அரசியல் கூட்டு வர்றார். அது வரைக்கும் திருமாவளவன் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காரு மதுரையில். ஒரு சின்ன அமைப்பாக இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம், ஒரு சின்ன அமைப்பாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே ஒரு அமைப்பாக இருந்ததை இவர் அவர் மலைச்சாமிங்கிற ஒருத்தர் இறந்து போகிறார். தலித் பாந்தரன் ஒரு அமைப்பு இருந்தது, அது இறந்து போகிறார். அது இவர் தலைமையேற்று நடத்திட்டு இருக்காரு. மதுரையில் வேலை பார்க்குறாரு, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. சாயங்கால நேரங்களில் அந்த கூட்டங்களுக்கு போகிறது, நிகழ்ச்சிக்கு போகிறது. மூப்பனாருடைய செயல்பாடை பார்த்து இவர் கூப்பிட்றார், நீங்கள் வாங்க வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு. இவரே வேலையை ரிசைன் பண்ணி கூப்பிட்டுறாரு. மூப்பனார் தான் இவர் திருமாவளவன் அவர்களை அரசியலுக்கு கூப்பிட்டுறாரு. அப்போ மூப்பனார் ஒருத்தர் செலக்ட் பண்ணுறாரு பார்த்துங்க எப்படின்னு கொண்டு வர்றாரு. 99 தேர்தலில் தனியாக நிற்கிறாங்க. திமுக பாஜக கூட்டணி தனியாக, தமிழ் மாநில காங்கிரஸ் தனியாக போகிறாங்க. இப்படி வந்து ஆட்சி அமைச்சிடுறாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்டோட திமுக கூட்டணி போகிறாங்க. அப்போ திமுக கவர்மெண்ட்டோட பாஜக கூட்டணி போடுறப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு போட்டாங்க, குறைந்தபட்ச செயல் திட்டம். பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஒன்று தான். பாஜக வந்து ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் பிரிவு. ஆர்எஸ்எஸ்க்கு பல பிரிவுகள் இருக்கும், கலைப்பிரிவு இருக்கும், விளையாட்டு பிரிவு இருக்கும், மருத்துவ பிரிவு இருக்கும். அது மாதிரி அரசியல் பிரிவுங்கிறது பாஜக. அப்போ இது ஐயா மூப்பனாருக்கு தெரியும். அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அஜெண்டாவை இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவோட ஸ்டேபிளான கவர்மெண்ட் வரணும், ஆனால் இவங்களையும் கண்ட்ரோல் வைக்கணும். அப்போ காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுங்கிறார். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா சிஏஏ கொண்டு வரக்கூடாது, இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ். காமன் சிவில் கோடு கொண்டு வரக்கூடாது. வாஜ்பாய் அரசாங்கம் வாஜ்பாய் நடத்தினார். கடிவாளத்துக்கு கலைஞர் வச்சிருந்தார். கலைஞருடைய சாணக்கியத்தனம் அதுதான். கடிவாளத்துக்கு கண்ணில் வச்சுட்டாரு. ஒரு காமன் மினிமம் போட்டாங்க, ஒன்றுமே செய்ய முடியலையே. அப்போ தான் டீலிமிட்டேஷன் வருது. டீலிமிட்டேஷன் வந்தோடனே கலைஞர் சொல்கிறாரு, இது வந்து கண்டிப்பாக தென் மாநிலங்கள் பாதிக்கும், 25 வருஷத்துக்கு தள்ளி வைங்கிறார். தள்ளி வச்சாங்க. அப்போ சிஏ கொண்டு வரலையே, அப்போ ஆர்டிகல் 370 கொண்டு வரலையே, அப்போ காமன் சிவில் கோட் கொண்டு வரலையே. அவங்ககிட்ட அந்த இதெல்லாம் அவங்களோட அஜெண்டாவே அதாங்க, அது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவே அதுதான். அதான் கலைஞர் வந்து அதை கண்ட்ரோல் வச்சிருந்தார்.
அதற்கு பிறகு 2001 தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வருது. திமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டில் தேர்தல் சந்திக்குது. அப்போ தான் எச்ராஜாலும் காரைக்குடி எம்எல்ஏ ஆனார் திமுக அலையன்ஸில். அப்போ 2001 வர்றப்ப என்ன பண்ணார், ஐயா மூப்பனார் எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாரோ அதே ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் பாஜக வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் பாஜக கூட்டணியாகவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடக்கூடாதுன்னு ஐயா மூப்பனார் என்ன பண்ணார்னா ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சு 2001 திமுக ஆட்சி இழக்கப்படுது. அதோட பாஜகவை திமுக கைமொழிடுச்சு. 2001 மீண்டும் பாஜக அதிமுக ஆட்சிக்கு வருது. 96 அந்தம்மா வந்து ஊழல் வழக்கில் மாட்டப்பட்டு 100 ஜோடி செருப்பு வச்சுருந்தாங்க, 1000 கிலோ நகை வச்சுருந்தாங்கன்னு ஒட்டுமொத்தமாக அதிமுக செதஞ்சு போயிருந்துச்சு. படு தோல்வி. அந்த மாதிரி தோற்று போயிட்டாங்க. மருகூர் தொகுதியிலையும் காங்கிரஸ் 2 இடத்துல போட்டு 2 இடத்துலையுமே தோல்வி. அப்படிப்பட்ட சூழ்நிலை மீண்டும் 2001 ஆட்சிக்கு வருது. 5 வருஷத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வருது. அதுக்கு எடுத்த காரணம் வந்து மதவாத எதிர்ப்பு அரசியல். அதுக்கு கூட நின்றவர் ஐயா மூப்பனார். அப்படி ஒரு பாஜக எதிர்ப்பு மதவாத எதிர்ப்பை ரொம்ப கொள்கை மூச்சாக வச்சிருந்த ஐயா மூப்பனாருடைய பையன்தான் சின்ன ஐயா ஜி.கே. வாசன். அவர் ஐயா மூப்பனார் மறைஞ்சதுக்கு பிறகு இவரை வந்து கட்சியுடைய தலைவராகிறாரு. அப்போ மேலே காங்கிரஸ் அரசாங்கம் திருப்பி 2003 வருது. இவர் மத்திய அமைச்சராக இருக்கார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 10 வருஷம். கப்பல் போக்குவரத்துறை, அப்புறம் வந்து புள்ளியியல் துறை அப்படின்னு 2-3 டிபார்ட்மெண்ட்டில் 10 வருஷமாக பாஜக காங்கிரஸுடைய அரசாங்கத்தில் மத்திய அமைச்சராக இருக்கிறார். அதுக்கு பிறகு மத்தியில் 2014 ஆட்சி போன பிறகு திருப்பி மக்கர் பண்ணிட்டு நான் தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்க போகிறேன். திருப்பி தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்து பதவி அனுபவிச்சுட்டு மீண்டும் அதே காங்கிரஸுக்கு வந்து அன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பித்ததனுடைய நோக்கம் வேறு, இன்னைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் ஆரம்பிச்சதனுடைய நோக்கம் வேறு. இல்லை அப்போ ஒரு செல்வாக்கு இருந்ததா, பிரிஞ்சு வரும்போது ஒரு செல்வாக்கு இருந்தது. இப்போ 2வது ஜி.கே. வாசன் பிரிஞ்சு வரப்போ பெருசாக ஒன்றும் ஆள் வரல. அந்த கட்சியில் பெரிய ஆட்கள் யாரும் வரல. ஆனால் கட்சியை வந்து ஒரு அப்பா ரூட் எடுத்திருக்காரு, தப்பாக போயிட்டார். அப்பா ரூட் எடுத்து தப்பாக போயிட்டாருங்கிறது தான் உண்மை. போயிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ முழு நேர பாஜக ஊழியராக மாறிவிட்டார். பாஜக ஊழியருங்கிறத விட ஆர்எஸ்எஸ் ஊழியராக மாறி நிற்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு நபருடைய மகன், எந்த கொள்கைக்காக கட்சி ஆரம்பித்தார், எந்த கொள்கையை தன் உயிர் மூச்சாக கடைசி வரைக்கும் வாழ்ந்தவர், கரைவடியாத கைக்கு சொந்தக்காரர், தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய உயரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நபருடைய மகன் இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக பாஜக போய் சண்டாய் நிற்கிறார். இல்லை சார், இப்போ அவருக்கு களத்தில் என்ன செல்வாக்கு இருக்குது சார்? இப்போ ஒரு செல்வாக்கு இல்லைங்கிறனால அங்கே இருக்கிறாரு. இப்போ எந்த அரசியல் எடுத்தாலும் அவருக்கு ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போதான் திமுக எடுத்தீங்க சென்னை கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, எடப்பாடி எடுத்தீங்கன்னா கொங்கு மண்டலம் கோட்டை. சார் இவருக்கு என்ன கோட்டையாக இருக்குது? இவருக்கு கோட்டை ஒரு வீடும் ஆஃபீஸ் தான். வேலை பார்க்குற 10 பேர் இருப்பாங்க அவங்க, அப்புறம் ஆஃபீஸு. நீங்கள் பாஜகவில் போய் பாஜக என்ன ஒரு ஆஃபர் கொடுத்தா நீங்கள் வாங்க கட்சியை சேர்த்துருங்க, உங்களை மத்திய அமைச்சராகிறார். அதுலேயும் சரத்குமார் மாதிரி. ஆனால் இவருக்கு பாவம் கனவு வரல போல. சரத்குமார் கனவு வந்துச்சு, இவர் கனவு வரலன்னு வேணாங்க ஐயா நான் வந்து தனியாகவே இருக்கிறேன் அப்படின்னு. சரி போனால் அப்போ அதிமுக சொல்லி ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. அதிமுகவுடைய தயவில் ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறாரு. ஒரே ஒரு குறுக்கள் வரார் வழி விடுங்கோ, ஒரே குறுக்கள் வரார் வழி விடுங்கன்னு, ஒரே ஒரு எம்பி வரார் வழி விடுங்கன்னு பாஜகவுக்கு இன்றைக்கி தூப்பு போடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வருத்தமான விஷயம் என்னென்னா, ஐயா மூப்பனார்லாம் இப்போ இருந்தாருன்னா ரத்த கண்ணீர் வடிச்சிருப்பார். இவருக்கு என்ன செல்வாக்கு சார்? செல்வாக்கு இருக்காதா? எல்லாமே அவங்களுக்கு இல்லை, அவர் கூட ஆட்கள் பல பேர் இன்னைக்கு வெளியில் போட்டாங்க, யாருமே இல்லை. ஒரு சில பேர் செயல்படுறதுக்கும் ஆட்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதனால என்னன்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அங்கே இருக்கிறார். மக்கள் ஐயா மூப்பனார் மாதிரியான ஒரு மக்கள் செல்வாக்கோ அரசியல் கட்சிகளோட பெரிய ஒரு புரிதலோ தொடர்போ இல்லை அப்படிங்கன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அவர் சுருங்கிட்டார். அப்போ தன்னை காப்பாற்றிக்கணும், ஒரு பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எப்படி பதவி அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அங்கேயும் அவருக்கு அதிக அளவு முக்கியத்துவம் தர மாதிரி தெரியல சார். இல்லை, அவருக்கு வாங்கி இப்போ 10 சீட் கொடுத்தா ஆள் இருக்காங்க. திடீர்னு எடப்பாடி பழனிசாமி 10 சீட்டில் நிற்கிறீங்கன்னா ஐயோன்றாப்ல. அவருக்கு நெஞ்சில் இருக்கு. ஆமாம், 10 சீட்டு போன முறை டிடி 2 சீட் கொடுத்தாங்க, ஒன்று கொடுத்துட்டாப்ல திருப்பி வச்சுக்குங்க வெயிட்டாக இருக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஜி.கே. வாசன் கொடுத்து நீங்கள் 50 சீட் தர நில்லுங்க அப்படின்னு வச்சு என்ன செய்வீங்க அவர்? அதனால தான் அவர் நம்ம லிமிட் தெரியும், போகிறோமா பூ கொத்து கொடுக்குறோமா பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறோம், அதோட வேலையை முடிச்சுக்கிறோம்னு அவர் அப்படி இருக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கட்சி வச்சிருக்காங்கன்னா அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும், அதை வளர்க்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி செயல் திட்டம் எதுவுமே இல்லையா? செயல் திட்டம் இருந்தால் ஏன் பாஜக கூட போகிறாரு? கட்சியை வளர்க்கணும், ஐயா அப்பா பேரை காப்பாற்றணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு தனியான ஒரு அரசியலாக பண்ணியிருப்பார்ல. மதவாத எதிர்ப்பு அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியல், அதுதான் ஐயா மூப்பனாருடைய பேஸ். அதவே நீங்கள் உடச்சிட்டிங்கல்ல, அப்புறம் எப்படி ஒரு தனியாக அரசியல் பண்ண முடியும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் சக்ஸஸ்ஃபுல்லான அரசியலாக இருக்குது. அந்த அரசியல் இவர் கையில் எடுக்கலையே. காங்கிரஸோடு இருந்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்திருப்பீங்க, அகில எவ்வளோ பல பொறுப்புகள் இருந்திருக்கும், பதவிகள் இல்லாட்டி கூட கட்சி பொறுப்புகளாக இருந்திருப்பீங்கல்ல, ஒரு கண்ணியமாக இருந்திருக்கலாம்ல. இப்போ 10 போனால் அங்கே போய் நிற்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்திருக்கலாம், அகில இந்திய பொதுச் செயலராக காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலராக இருந்திருக்கலாம், முக்கியமான மாநிலங்களுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கலாம். ஏதோ அவருக்கான ஒரு கண்ணியம் மரியாதை இருந்திருக்கும்ல.
அதை விட்டுட்டு தான் இங்கே போய் எம்பியாக இருக்கிறாருங்க. 10 வருஷம் வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. அப்படிங்கும்போது அப்போ ஒரு பெரிய ஒரு காலம் இருந்திருக்கு, அப்போ ஒரு களமும் இருந்திருக்கு. அப்போ அவர் செல்வாக்காக செயல்பட நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு சார். இல்லை, பாஜக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தனிப்பட்ட செல்வாக்குள்ள நபர்களாக யாரையுமே தன்னை உருவாக்கிட மாட்டாங்க. அது நேரம் இங்கேருந்து டெல்லிக்கு போகிறோம், அந்த ஜியை பார்க்குறோம், இந்த ஜியை பார்க்குறோம், சீட் வாங்குகிறோம், அப்படி ஜெயிக்கிறோம், அப்படி திருப்பி ஃப்ளைட் வந்துடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சி தலைவர்களே எடுத்துங்களேன், தனிப்பட்ட செல்வாக்குள்ள தலைவர் யாரை விரல் விட்டு சொல்லுங்கள். இப்போ இருக்க செல்வ பெருந்தகை இருக்காருன்னா அவர் முதல்ல வைசிகாவில் இருந்தார், பல கட்சி இருந்தால் அடிப்படையிலேருந்து வந்திருக்கிறனால அவருக்கான ஒரு ஏரியாக்குள்ளே அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ரெண்டாவது தலைமை பொறுப்புக்கு வந்தது பிறகு இப்போ ஓரளவுக்கு கட்சியை மீட்டெடுக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் மற்றபடி தலைவர்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மக்களோட பெருசாக அவங்களோட தொடர்பு இருக்காது. தேசிய கட்சியில் எல்லாமே அப்படி தான் தெரியும், ஆட்கள் தெரியும். பாஜக எடுத்தாலும் அப்படி தான். அதனால் இந்த தேசிய கட்சியில் இருக்கிறவங்க பெருசாக மக்கள் தொடர்பு இல்லாமல் தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத நபர்களாக தான் இருப்பாங்க. சார், இது மாதிரி இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் எடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அவங்க ஒரு செயல்பாடு வச்சுட்டு ஏதாவது ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தியிருப்பாங்க, அது மூலமாக பெரிய கூட்டம் காட்டியிருப்பாங்க, மாநாடு நடத்தியிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும். ஆனால் இவர் வந்து மாநாடோ கூட்டமோ நடத்துன மாதிரி எனக்கு தெரியல. இவருடைய ஓட் பேங்க் என்னவா சார் இருக்குது? இல்லை, ஓட் பேங்க் நம்ம வந்து இது வரைக்கும் ப்ரூஃப் பண்ணல. எதுவும் பெருசாக நீங்களா 1% தான் இருக்கும். 1% 0.5% தான் இருக்கும். பல நிர்வாகிகள், எனக்கு தெரிஞ்ச பல நிர்வாகிகள் அந்த கட்சியில் மாவட்ட தலைவராக இருந்தவங்களாம் பல பேர் வெளியே போயிட்டாங்க. மாநில அளவில் பொறுப்பில் இருக்கவங்களாம் வெளியே போயிட்டாங்க. ஒரு பேருக்கு ஒரு அரசியல் கட்சியாக அவர் நடத்திட்டு இருக்காரு. அவ்வளோதான். லெட்டர் பேடாக வச்சிருக்காரு. ஒரு 10 வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தார், மூப்பனாருடைய பேரை பயன்படுத்துகிறவர் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஒரு லெட்டர் பேடாக இருக்குது. அதுக்கு அவர் எடுத்த அரசியல் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல, எதிரி கட்சியாக இருந்தது உதிரி கட்சியாக மாறிட்டார். அதெல்லாம் அவருடைய ஸ்டாண்ட் இருக்குல்ல, மதவாத எதிர்ப்பு அரசியல், பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் அவருடைய கொள்கையை வச்சுதான். அந்த கொள்கையை இன்றைக்கி தடம் மாறி போய் நிற்குது. அதுக்கு ஒரு பாஜகவுடைய நேரடியாக சரத்குமார் மாதிரி சேர்ந்துருக்கலாம். ஏதோ ஒரு வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பெருசாக அவருக்கான ஓட் பேங்கும் இல்லை. இப்போ தன்னை மட்டும் முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு கட்சி, அவ்வளோதான். தனக்கு ஒரு அடையாளப்படுத்தி கொடுக்க ஒரு கார் இருக்க மாதிரி, வீடு இருக்க மாதிரி ஒரு கட்சி வச்சிருக்காரு, அவ்வளோதான். அதுதான். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ்.